யாப்பின் உறுப்புகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. இது எந்த பகுதியில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கணத்தில் 5 இலக்கணங்களில் ஒன்றான யாப்பு இலக்கணத்தில் வரும். யாப்பு என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுதல் என்ற பொருள். சரிங்களா? அதாவது ஒரு பாடல் எழுதிட்டாங்க அப்படின்னா முறையாக அதை வரிசை அமைத்து கட்டுதல் என்பதே இதோட பொருள். சரிங்களா? இது எத்தனை வகை யாப்போட உறுப்புகள்னா 6. என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. சரிங்களா? இது ஒவ்வொன்றுத்தையும் பற்றி நான் டீட்டெயிலாக நடத்துகிறேன். ஓரலாக சொல்லிடுறேன். சரிங்களா? எழுத்துன்னா உங்களுக்கு தெரியும், குறில் எழுத்து, நெடில் எழுத்து, அப்புறம் ஒற்றெழுத்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது அசைன்னு பார்த்தோம்னா எழுத்துக்கள் பல சேருவது தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா அசை. அந்த அசை எத்தனை வகைப்படும்னா 2 வகைப்படும், நீரசை, நிறையசை. அடுத்தது சீர் அப்படின்னு என்னென்னா அசைகள் பல சேர்ந்து வருவது தான் சீர்னு சொல்லுவாங்க. இந்த சீர் 4 வகைப்படும். அடுத்தது தலை, இது 7 வகைப்படும். அடுத்தது அடி, சீர்கள் பல சேருவது தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா அடி, இது 5 வகைப்படும். அடுத்தது தொடை, 8 வகைப்படும். இந்த தொடையில் தான் என்னென்னலாம் வரும்னா மோனை, எதுகை, இயைபு, செந்தொடை இப்படி சொல்லக்கூடியதெல்லாம் வரும். இது ஒவ்வொன்றுத்தையும் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்த கிளாஸில்.